சனி பகவான நம்ம இன்னொரு பேர் வச்சு சொல்லுவோம். என்ன பேருனா நீதிமான்னு சொல்லுவோம். ஏன்னா அவரு ஏற்கனவே அவர் ஒவ்வொருத்தர் பண்ண கர்ம வினைகளின் படி என்ன கர்ம ஏற்கனவே பண்ணாலும் சரி, பண்ண போறதும் சரி, அவங்களுக்கு கர்ம வினைகளின் அடிப்படையில பலனை கொடுப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வாரேன் அப்படின்றவங்கள இந்த டைம் நல்லா வச்சிருப்பாரு. இல்ல நான் குறுக்கு வழியோடய தான் நான் முன்னுக்கு வருவேன், நான் வேகமா முன்னேறணும், யார் சொத்தை பிடிங்கியாவது நான் முன்னுக்கு வந்து ஆறுவேன்னு சொல்லி முன்னுக்கு வந்தவங்கள அவங்க ஸ்டார்டிங்ல இருந்த இடத்துக்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. இந்த மாதிரி கர்ம வினைகளின் படிதான் ஒவ்வொருத்தருக்கும் சனி பகவான் அவங்களுடைய பலனை கொடுப்பாரு. சனி பகவானோட பொது பலன்கள் சொல்லி பார்த்தோம்னா எந்தெந்த துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லி சில துறைகள் பார்க்க போறோம்னா பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, வேளாண்ல வந்து வேளாண் விவசாயம் நல்லா செழிக்கும். உணவு உற்பத்தி பண்ற பொருட்கள்ல அதாவது நம்ம ஒரு ரேட்டுக்கு, அதாவது விளைச்சல் பண்றவங்க நம்ம உற்பத்தி பண்றவங்க ஒரு ரேட் இருந்தாலும் மத்தவங்க அதாவது அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த ரேட் அதிகப்படுத்தி நம்மகிட்ட கம்மியா வாங்குவாங்க. இனிமே இந்த உள்ள சனிப்பயிற்சி காலகட்டத்துல யாரு அதை உற்பத்தி பண்றாங்களோ அவங்களோட விலைதான் நிர்ணயமா இருக்கும். எந்த விலைனாலும் சரி, அவங்களுடைய வேளாண்மை விளைச்சல்லாம் அமோகமா இருக்கும். இதற்கு முன்னாடி இருந்தது விளைச்சலை விட இப்போ உள்ளதுல அதிகமா இருக்கும்.